வவுனியாவில் ஆளுநருக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம். மூடப்பட்ட வர்த்தக நிலையங்கள், ஊழலுக்கு எதிராக சுவரொட்டிகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறியவே பயங்கரவாத தடைச்சட்டம் நீடிப்பு. மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. யாழ் மறைமாவட்ட புதிய ஆயராக அன்டன் ரஞ்சித் தாண்டகை நியமனம். அரசாங்க அதிகாரி போல் நடித்து பண மோசடி, அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர். நிபாவால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு இறால் பண்ணையாளர்களுக்கு நிதி உதவி. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக என்பிபி அரசாங்கம் செயற்படக்கூடாது, இபிடிபி வலியுறுத்து. வினை விதித்தவர்கள் மீது பயங்கரவாத தடைச்சட்டம் பாய தொடங்கியிருக்கிறது. நீதி விசாரணை நடத்தினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், செம்மணி படுகொலை சூத்திரதாரிகளை கண்டறிய முடியும். ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. நெஞ்சை நெகிழ வைக்கும் காணொளி. முள்ளம்பன்றியுடன் வயல்வெளியில் உலாவரும் குட்டிச்சிறுமி. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த உண்மை பின்னணி. நாவட்குழியில் வன்முறை கும்பல் அட்டகாசம், அடித்து நொறுக்கப்பட்ட வீடு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட இறால் பண்ணையாளர்களுக்கான நிதியுதவி காசோலைகள் வழங்கும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் JS அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட 30 இறால் பண்ணையாளர்களுக்கு மொத்தமாக 95,50,000 ரூபாய் பெறுமதியான நிதியுதவி காசோலைகளை வழங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் மீனவர்கள் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான நிவாரண மற்றும் மீள்கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டம் கடல் வளங்கள், பாவிகள் மற்றும் உவரு நீர் வளங்கள் நிறைந்த பிரதேசமாக இருப்பதால் இறால், நண்டு மற்றும் பல்வேறு நீர்வாழ் உயிரின வளர்ப்புகளுக்கான மிகுந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வளங்களை அறிவியல் ரீதியாகவும் நிலையான முறையிலும் பயன்படுத்துவதன் மூலம் மாவட்டத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடல் மற்றும் நன்னீர் மீன் வளர்ப்பு துறையிலும் அதிகளவான முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டால் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கான நிலையான வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய தொழில் முயற்சிகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வாழும் மட்டக்களப்பு புலம்பெயர் தமிழர்களுக்கு விசேட அழைப்பு விடுத்த அமைச்சர் தங்களது சொந்த மண்ணின் அபிவிருத்தியில் பங்காளிகளாக மாற வேண்டிய தருணம் இதுவென குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் இயற்கை வளங்களும் முதலீட்டு வாய்ப்புகளும் ஏராளமாக உள்ளன. கடல் வளங்கள், பாவிகள், இறால் மற்றும் நண்டு வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் பாதுகாப்பான முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் உங்களுக்கும் பொருளாதார லாபம் கிடைப்பதோடு மாவட்டத்தில் வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஆகவே புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணுக்கு திரும்பி முதலீடு செய்து மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களை மீண்டும் உற்பத்தி செய்வ செயற்பாடுகளுக்கு திருப்பி நாட்டின் நீர்வாழ் உயிரின உற்பத்தியை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாகவே இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவை மாகாண அமைச்சின் ஊடாக விரிவுபடுத்த வேண்டுமே தவிர தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையையும் சேர்த்து மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரும் முயற்சிகள் கைவிடப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அமையக்கூடாது என்றும் அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் மேலும் கூறுகையில், தற்போது இந்த நாட்டிலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கி ஆட்சியிலே அமர்த்தி இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தேர்தல் காலங்களிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் மீது கொண்ட நம்பிக்கை ஒரு காரணம் என்று சொல்லலாம். அவ்வாறு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளிலே முக்கியமானது தமிழ் மக்களை பொறுத்தவரையில், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டுள்ள மாகாண சபைகள் முறைமையை தங்களுடைய அரசியல் தீர்வு முயற்சியின் ஒரு அங்கமாக அல்லது தங்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புக்கு கிடைத்த ஒரு விடயமாக கருதுகின்றபடியால் தேசிய மக்கள் சக்தி என்பது மாகாண சபை முறைமையை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் தமிழ் மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த மாகாண சபை முறைகளில் எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் அமையாது
என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதான காலகட்டத்திலே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவும் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதும் தேசிய மக்கள் சக்தி அதேபோன்று ஜேவிபியினுடைய தலைவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு வருகின்றார்கள். அவ்வாறு குறிப்பிட்டு வருகின்ற போதிலும் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட மாகாண சபையினுடைய அதிகாரங்களை பலகீனப்படுத்துகின்ற உள்நோக்கத்தோடு செயற்படுத்தப்படுகின்றதோ, சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதோ என்ற சந்தேகம் ஆழமாக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலே தேசிய சூழல் திருத்தச் சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேசிய சூழல் என்பது 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் இணைந்த பட்டியலிலே இருக்கின்ற சூழலிலே அதனை மாகாண சபை சம்மதமின்றி இணைந்த பட்டியலில் இருக்கின்ற விடயங்கள் பொதுவாக மாகாண சபைகளுடைய அங்கீகாரம் அல்லது சம்மதத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் மாகாண சபைகளுடைய அனுமதியின்றி நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், கடந்த காலங்களிலே சில விடயங்கள், குறிப்பாக கொழும்பு ஃபோர்ட் சிட்டி தொடர்பிலே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மாகாண சபையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் நிறைவேற்றப்படுவது முடியாத விடயம் என்ற அடிப்படையிலே உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அதற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில், அதாவது மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இல்லாத சூழலிலே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதன் ஊடாக குறித்த சட்டங்களை நிறைவேற்ற முடியும். குறித்த விவகாரம் இணைந்த பட்டியலில் இருக்கின்ற போதிலும் அவற்றை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த விவகாரமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தேசிய சூழல் திருத்தச் சட்டம் என்பது சட்டத்தின் அடிப்படையிலே சட்ட ரீதியாக சரியான முறையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிக்கு மாறானதாகவே இருக்கின்றது. அதாவது மாகாண சபைகள் ஊடாக தமிழ் மக்கள் அல்லது அதிகார பகிர்வின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றும் நோக்கோடு வழங்கப்பட்ட அந்த அதிகாரங்களை, மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மலினப்படுத்தும் வகையில் அந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் வைத்தியசாலைகள் தொடர்பான விடயங்கள். கடந்த காலங்களிலும் வைத்தியசாலைகள், அதாவது மாகாண சபைக்கு சொந்தமான வைத்தியசாலைகளை மீண்டும் மத்திய அரசாங்கத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சரவையிலே இருந்தவர் என்ற அடிப்படையிலே அமைச்சரவையில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு முரணான செயல்கள் என்பதை தெளிவுபடுத்தி அவற்றை மாகாண சபையிலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு எடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தார். அதேபோன்று தேசிய பாடசாலைகள் விடயத்திலும் எங்களுடைய செயலாளர் நாயகன் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தியிருந்தார். இவ்வாறான சூழலில்தான் தற்போது தெல்லிப்பளையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற புற்றுநோய் வைத்திய பிரிவு, அதேபோன்று தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை இரண்டையும் மத்திய அரசாங்கத்திற்கு எடுக்கின்ற ஒரு முயற்சிகள், தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. புற்றுநோய் பிரிவு என்பது உண்மையிலேயே அரசியல் அமைப்பை எடுத்துக்கொண்டால் 13வது திருத்தச் சட்டத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய வைத்தியசாலைகள் தவிர்ந்த அனைத்து வைத்தியசாலைகளும் மாகாண சபையினுடைய நிர்வாகத்தின் கால் இருக்க வேண்டும். தேசிய வைத்தியசாலைகளும் அதை தவிர ஸ்பெஷல் யூனிட், அதாவது விசேட தேவை கருதி உருவாக்கப்படுகின்ற வைத்தியசாலைகளும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற போதிலும் இங்கே இருக்கின்ற புற்றுநோய் வைத்திய பிரிவு என்பது விசேட வைத்திய சாலையாக உருவாக்கப்படவில்லை. அது கடந்த காலங்களிலே ஆதார வைத்தியசாலையாக இருந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய ஒரு பிரிவாக உருவாக்கப்பட்டு அது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையிலே மாகாண சபையினால் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவையான அல்லது புற்றுநோய் வைத்திய பிரிவிற்கு தேவையான வளங்களை வழங்க முடியாது இருக்கின்றது என்றதை அடிப்படையாக கொண்டு அவற்றை மத்திய அரசாங்கத்திற்கு எடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அவ்வாறு தனியாக அந்த பிரிவை மாத்திரம் எடுக்க முடியாது. அவ்வாறு புற்றுநோய் வைத்திய பிரிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை சேர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மாகாண சபைகளுக்கு சொந்தமான ஆதார வைத்தியசாலைகள் மாகாண சபைகளிடமே இருக்க வேண்டும். அவ்வாறு அதற்கான வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். புற்றுநோய் பிரிவை சிறம்பட செயற்பட வேண்டும் என்ற நிலையிலே அதற்கான வளங்களை மாகாண சபை கூடாகவே ஒதுக்கீடு செய்து அவற்றை செயற்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகளும் இருக்கின்றது. சொல்வார்கள் மனம் உண்டானால் இடம் உண்டு என்று. அதே போன்றுதான் அதை விடுத்து புற்றுநோய் வைத்திய பிரிவை விருத்தி செய்கின்றோம் என்ற பெயரிலே மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஆதார வைத்தியசாலையை மத்திக்கு எடுத்து செல்வது மத்திய அரசினுடைய அதிகாரங்களை மீளப்பெறும் ஒரு நீண்ட அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஒரு அங்கமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க ஆகியோருடன் நாங்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். உங்களை நம்பிய மக்கள் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கைக்கு மாறாக அவற்றை ஏமாற்றும் வகையில் எந்த விதமான தீர்மானங்களையும் முன்னெடுக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்திய பிரிவு வலுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான வளங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது இங்கே மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வகையிலே அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடுகளை மாகாண சபை கூடாக வழங்க வேண்டும். இதற்காகவே கடந்த காலங்களில் இளமக்கள் ஜனநாயக கட்சி, அதாவது எங்களுடைய செயலாளர் நாயகத்தோழர் டக்ளஸ் தேவானந்தா பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். மத்திய அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்த போதிலும் மாகாணங்களுக்கு பரிந்தளிக்கப்பட்ட விடயங்கள் மாகாணங்களிடமே இருக்க வேண்டும். மாகாண சபைகள் ஊடாகவே அவை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அவற்றை இதுவரை சாத்தியமாக்கி வந்திருக்கின்றார். இந்த நிலையிலே தான் தேசிய மக்கள் சக்தி மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த முயற்சிகளையும் முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம். வவுனியா மாநகர சபை மேயரின் உறுப்புரிமை நீக்கப்பட்டமைக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பண்டாரவண்டியின் சதுக்கு முன்னால் இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் அங்கிருந்து மன்னார் வீதி வழியாக ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் காமினி மகா வித்தியாலயம் முன்பாக நின்று கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். வடக்கு மாகாண ஆளுநரால் கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி மூலம் வவுனியா மாநகர சபை மேயர் காண்டீபனின் பதவி பறிக்கப்பட்டதுடன் அவரது மாநகர சபை உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து இடம்பெற்ற இவ்வார்ப்பாட்டத்தில் ஆளுநரை ஜனநாயக படுகொலையை நிறுத்து, ஜேவிபியின் முகவராக ஆளுநரை செயற்படாது, போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள காட்சிக்கு மாநகர சபையிடம் காணி உரிமம் உண்டா, மக்கள் ஆணைக்கு மதிப்பளி, தையட்டியில் பாராமுகம் மாநகர சபையில் பழிவாங்கலா, ஊழல் அறிக்கை வெளிப்படுத்த என பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசாத் பதியுதீன், ப. சத்தியலிங்கம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், வினோ நோகராதலிங்கம், முத்து முகமது, முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான மயூரன், சிவனேசன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை வடக்கு மாகாண ஆளுநரின் செயற்பாட்டை கண்டித்து வவுனியா நகர பகுதியில் இருந்த வர்த்தக நிலையங்களில் 50% வர்த்தக நிலையங்கள் சுமார் 3 மணி நேரம் மூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். ஏனைய வர்த்தக நிலையங்கள் வழமை போல் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ஊழலுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் வவுனியா மாநகர மக்களே ஊழல்வாதிகளுக்கு துணை நிற்காதீர், ஊழல் புரிவது நீங்கள், பாதிக்கப்படுவது மக்களா, சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு, சுமை மட்டும் மக்களுக்கு, லஞ்சம் பெறுவது நீங்கள், பாதிக்கப்படுவது மக்கள் என பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளே நகரப்பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் குறித்த பதாதைகளில் யாரால் காட்சிப்படுத்தப்பட்டதின உரிமை கோரப்படாத நிலையில் உள்ளது. உறுப்பினராகவும் மேயராகவும் இருந்த காண்டீபனுடைய பதவியை பறித்தது ஒரு ஜனநாயக விரோத செயல். ஜனநாயகத்துக்கு விழுந்த பெரிய அடியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஒருவர். தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காக தனக்கு கிடைத்த பதவியை நிரந்தரமாக அவர் இந்த அரசாங்கம் இருக்கும் வரை வைத்திருப்பதற்காக செய்த ஒரு சதியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆளுநர் இன்று ஒரு பொம்மையாக செயல்படுகிறார். ஜனாதிபதிக்கு இது தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கின்ற வன்னி மாவட்டத்திலே இருக்கின்ற அவருடைய பிரதிநிதிகள் அல்லது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக அவர்கள் இந்த மாநகர சபையை இயங்க விடாமல் வந்த நாளிலிருந்து சரி செய்து கொண்டிருந்தார்கள். வந்த நாளிலிருந்து இதை இயங்க விடாமல் இருப்பதற்காக தங்களுடைய பணபலத்தை பயன்படுத்தி வழக்குகளை போட்டு 8 மாதங்கள் இந்த சபை இயங்காமல் இருந்தது. வவுனியா மாநகர சபை என்பது இந்த மக்களுக்கு முக்கியமான ஒரு சபை. இந்த மக்கள், அதாவது இந்த சபையை இன்று பல இயக்கங்களாக இருந்தவர்கள், டேலோ, புலட், அதே போல EPRLF, தமிழரசு கட்சி,
அதே போல சமகி ஜனபலவேக, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற பல கட்சிகள் சேர்ந்துதான் காண்டீபனை நாங்கள் மேயராக்கினோம். ஏன் மேயராக்கினோம்? ஒரு கல்விமான், ஒரு சிறந்தவர், ஒரு நேர்மையானவர் என்ற அடிப்படையில் அவரை மேயராக்கினோம். அந்த மேயர் தெரிவின் போது கூட பல சதிகள் நடந்தது. பல கோடி ரூபாய்கள் பணப்பரிமாற்றங்கள் செய்து எப்படியாவது காண்டீபனை இல்லாமலாக்க சதி செய்தார்கள். ஆனால் அவர்கள் அதிலே தோல்வி அடைந்தார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று பொய்யான வழக்குகளை போட்டு தங்களுடைய பணபலத்தினால் சிறந்த வழக்கறிஞர்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பி 8 மாதங்கள் இந்த சபையை முடக்கினார்கள். 8 மாதங்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய அத்தனை பணிகளையும் முடக்கினார்கள் தங்களது சுயநலத்துக்காக. இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், 30 வருட காலமாக யுத்தம் நடந்தது. தனிநாள் கேட்டு போராடிய பல இளைஞர்கள் ஜனநாயகத்துக்கு வந்து இந்த ஜனநாயக முறையின் பிரகாரம் தேர்தல்களை கேட்டு அந்தந்த மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு கிராம ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு இந்த மாநகர சபை ஆட்சியிலே உறுப்பினர்களாக, மாநகர சபை மேயராக, பிரதி மேயராக இருக்கிறார்கள். அவர்களுடைய உறுப்புரிமையை பறித்து இரவோடு இரவாக பறித்து அந்த மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாக்கள் கையினால் அளிக்கப்பட்டு உறுப்பினராக ஆக்கி அந்த மக்களுக்கு செய்த பெரிய துரோகமாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் மக்களால், அதாவது சபையிலே நடந்த ஒரு சில விஷயங்களை வைத்து விசாரணை கமிட்டியை, ஒரு ஏஜெண்டை, அவர்களுடைய ஒரு ஏஜெண்டை இங்கு அனுப்பி அடாத்தாக அந்த செயல்பாடுகளை செய்து எங்களுடைய மாநகர மேயர் கேட்டிருக்கிறார், நீங்கள் கெடுக்கின்ற இன்குவாரியை நாங்கள் வீடியோ பண்ணவா என்று கேட்டிருக்கிறார். அது முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். மாநகர மேயர் பிழை செய்யவில்லை என்று சொன்ன அவ்வளவு அதிகாரிகளையும் விரட்டி இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை விரட்டலுக்கும் பயப்படாமல் அத்தனை அதிகாரிகளும் நேர்மையாக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக ஆளுநர் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இங்கே இருக்கின்ற வன்னியில இருக்கின்ற ஏஜெண்டுகளுடைய, இந்த அரசுடைய ஏஜெண்டுகளுடைய செயலுக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி ஆளுநர் இந்த மோசமான செயலை செய்திருக்கிறார். ஆளுநர் பதவி விலக வேண்டும். இந்த ஆளுநர் ஒரு நேர்மையானவராக இருந்தார், இறைவனுக்கு பயந்தவராக இருந்தார், அவர் இருந்திருந்தால் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார். எனவே இந்த வன்னி வவுனியா மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகமாக பார்க்கிறோம். எனவே மக்களால் வந்தவரை வீட்டுக்கு அனுப்ப, அதாவது ஜனாதிபதியுடைய ஏஜெண்டாக இருக்கின்ற ஆளுநர் அவருக்கு இருக்கின்ற அதிகார சட்ட வரைவுகளை பயன்படுத்தி பிழையான முறையிலே இந்த விசாரணைகளை செய்து குறுக்கு வழியிலே எங்களுடைய மேயர் காண்டீபனை பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார். உடனடியாக அவரை மீள உறுப்புரிமையை வழங்கி மீண்டும் அவர் மேயராக வருவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழ் பேசுகின்ற மக்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இந்த ஜனாதிபதியின் மீது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இன்னும் இருக்கிறது. நாங்கள் அவரிடத்திலே சொல்கிறோம், ஜனாதிபதியிடத்திலே உடனடியாக நீங்கள் இதிலே தலையிட வேண்டும். இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாடு ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடு. இந்த ஆளுநருடைய செயல்பாடு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஜனநாயகத்தை நம்புகின்ற மக்களை கேள்விக்குறியாக்குகின்ற, இந்த ஜனநாயக விரோத பாதையிலே செல்லுவதற்கு வழிவகுக்கின்ற ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே உடனடியாக காண்டீபனுடைய பதவியை வழங்க வேண்டும், உறுப்புரிமையை வழங்க வேண்டும், மேயர் பதவியை வழங்க வேண்டும். முடிந்தால் உங்களால் சபைக்குள்ளே, அதாவது உறுப்பினர்களை வைத்து பதவியை பறியுங்கள், அல்லது அவர்களின் ஊடாக வாக்கெடுப்பின் ஊடாக பட்ஜெட்டை தோற்கடித்து அவருடைய உறுப்புரிமையை பறியுங்கள், அல்லது நீதிமன்றத்தின் ஊடாக அதை செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு தனக்கு கிடைத்த ஏதோ, அதாவது ஜனாதிபதி வழங்கிய அந்த கூலிக்காக அல்லது அந்த அடிமை தனத்துக்காக இவ்வாறான செயலை ஆளுநர் கைவிட வேண்டும் என்றும், இதே போல ஏனைய சபைகளிலும் செய்வதற்கு இந்த வன்னியிலே அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற அரசாங்கத்துடைய ஏஜெண்டுகள் சதி செய்வார்கள். எனவே இது ஒரு முதல் தவறாக, இதை உடனடியாக திருத்தி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இல்லை என்றால் நாங்கள் நாடளாவிய ரீதியிலே இந்த துரோகத்துக்கு, இந்த செயலுக்கு, இந்த அநியாயத்திற்கு, இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக ஒன்றுபட்டு தமிழ் முஸ்லிம் மலையக கட்சிகள் ஒன்றுபட்டு நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாங்கள் வவுனியா மாநகரத்தினுடைய முதல் மேயர், இந்த மாநகரத்தினுடைய முதல் பிரஜை, அதே போல செட்டி எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சாவகச்சேரி நகர சபையினுடைய உப தலைவர் போன்றோரை ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்களுடைய பதவியை பறித்ததை எதிர்த்து இன்று வவுனியா மாவட்ட மக்கள், இந்த நகரத்திலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்திருக்கிறார்கள். இந்த வடக்கு கிழக்கிலே NPP அரசாங்கம்
தாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது, குறிப்பாக வவுனியா மாநகரத்தை கைப்பற்ற முடியாத சூழல் வந்த போது, அவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த மாநகரத்தினுடைய செயற்பாடுகளை கடந்த 8 மாதங்களாக முடக்கி வைத்திருந்தார்கள். எங்களுடைய நகரத்தை பொறுத்தவரையிலே நிறைய அபிவிருத்தி வேலைகள் செய்யப்பட வேண்டும். இது முதலாவது தடவையாக வரலாறிலே மாநகர சபையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த மாநகரத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சேர்ந்து மதிப்புக்குரிய காண்டிமன் அவர்களை இந்த மாநகரத்தினுடைய முதலாவது மேயராக நாங்கள் அந்த பதவியிலே அமர்த்தினோம். அவர்கள் அந்த மாநகர சபை மிகவும் சுறுசுறுப்பாக இந்த வவுனியா நகரத்தை அழகுபடுத்தி இந்த வவுனியா மாநகரத்தை ஒரு அபிவிருத்தி பாதையிலே கொண்டு செல்வதற்கான வேகமான பாதை அவர்கள் அமைத்து முன்னேறும் போது அதை தடுப்பதற்காக நீதிமன்றத்தை நாடினார்கள். 8 மாதங்களாக இந்த மாநகர சபை கேட்பாரற்று இந்த மாநகரத்திலே வாழுகின்ற மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை கூட வழங்க முடியாமல் மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அற்ற நிலையிலே இந்த மாநகர சபை 8 மாதங்களாக மலங்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இருந்த போதும் அவர்கள் கொண்டு சென்ற அதே நீதிமன்றத்திலே அவர்கள் போட்ட அந்த பொய் வழக்கு தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் இந்த மாநகரத்தினுடைய தலைவராக காண்டீவன் அவர்கள் வந்திருந்தார். இவ்வளவு நாளும் அவர்கள் இந்த விசாரணை செய்து விசாரணை அறிக்கையை கையிலே வைத்துக் கொண்டு இந்த வழக்கு முடியும் வரை பொறுத்திருந்து அதிலே தாங்கள் தோற்றுவிட்டோம் என்ற காரணத்தினாலே இப்போது கௌரவ ஆளுநர் அவர்கள் மிகவும் பிழையான ஜனநாயக விரோதமான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். காண்டீவனோ அல்லது அவர் சார்ந்த உறுப்பினர்களோ அந்த சபையோ ஊழலிலோ அதிகார துஷ்பிரயோகத்திலோ அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அதை விசாரிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது. அந்த வழிமுறையை பின்பற்றி எந்த பாகுபாடும் இல்லாமல் காண்டீவன் ஊழல் செய்திருக்கிறார் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்று நிரூபித்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த மக்கள் இங்கு கூடியிருக்க மாட்டார்கள். ஆகவே அவ்வாறு இல்லாமல் ஒரு அரசியல் நோக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த NPP சொல்லுகின்ற எல்லாவற்றுக்கும் தலையாட்டுபவர்களாக வரலாறுலே தன்னுடைய பெயரை கௌரவ ஆளுநர் அவர்கள் இல்லாமல் செய்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் அப்படி ஒரு ஊழல் நடந்திருந்தால், அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருந்தால் உரிய முறையிலே அதை விசாரியுங்கள், அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். அதற்கு நானோ அல்ல இந்த மக்களோ நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக NPP அரசு NPP அரசினுடைய தூண்டுதலுக்கு அமைகவே நீங்கள் ஒரு கருவியாக இருந்து உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பதவியையும் நீங்கள் ஒரு கீழ்நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள் என்றதை மிகவும் மனவருத்தத்துடன் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் உங்களுடைய மிகவும் மரியாதையாக உங்கள மதிப்பு வைத்திருக்கின்றவர்கள். நாங்கள் எல்லோரும் அப்படி மதிப்போடு உங்களோடு பழகி கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழலில் நீங்கள் மிகவும் பிழையான ஒரு முடிவை எடுத்து அந்த மதிப்பை அந்த கௌரவத்தை நீங்கள் இல்லாமல் செய்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை மிகவும் மதிப்போடு அவரை கேட்டுக்கொள்வது, இவ்வாறான பிழைகளை எங்களுடைய பிரதேசங்களிலே எடுத்து ஜனநாயக விரோத செயற்பாட்டிலே உங்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசை நீங்கள் வழிநடத்த வேண்டாம் என்று மிகவும் கௌரவமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே மக்களால் வழங்கப்பட்ட மாநகர சபையினுடைய உறுப்பினர் என்ற பதவியை பறிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது மக்கள் கொடுத்த அதிகாரம். ஆகவே நீங்கள் மீண்டும் நியாயமான ஒரு விசாரணையை செய்து இந்த சபை அநாகரிகமான முறையிலே இந்த சபையை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருந்து பறித்து எடுப்பதை நிறுத்தி நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக உண்மையாக ஒரு விசாரணையை செய்து மேல் நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி, இந்த காண்டீவன் அவர்கள் மீண்டும் எங்களுடைய மாநகரத்தினுடைய தலைவராக, அவர் இந்த மாநகரத்தினுடைய கௌரவ உறுப்பினராக மீண்டும் பெற வேண்டும். அதுவரை எங்களுடைய ஜனநாயக கடமையை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. யாழ்ப்பாணம் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயர் பேரூர் தந்தை அன்றன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். 1966ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்த இவர் 2000ஆம் ஆண்டில் கொழும்பு மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் பல இடங்களிலும் சமய கல்வி மற்றும் நிர்வாக பணிகளை ஆற்றியுள்ளார். இவர் ரோமில் இறையியல் பட்டத்தையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டத்தையும், கொழும்பில் கல்வியல் டிப்ளோமா
டிப்ளோமாவையும் பெற்றுக்கொண்டார். மேலும் ஐக்கிய ராச்சியத்தில் கல்வியல் முதுமைக்கலை பட்டத்தையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைமானி மற்றும் முதுகலைமானி பட்டங்களையும் பெற்றுள்ளார். தொடர்ந்து 2020 ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்ட இவர் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாளராகவும் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றார். தற்போது யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரொரு தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் ஓய்வு முடிவை அடுத்து கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயராக பணியாற்றி வந்த பேரொரு தந்தை அன்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அவர்கள் யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிவதற்காகவே பயங்கரவாத தடை சட்டத்தை தற்போதைய அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கம் குறித்த கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் வாக்குறுதியை வழங்கிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. தற்போது அந்த நிலைப்பாட்டிலே அரசாங்கம் இருக்கின்றது. விரைவில் குறித்த சட்டத்தை நீக்குவதற்கு நீதியமைச்சு உள்ளிட்ட துறைகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தை ஜனநாயகத்தை மீறும் வகையில் அரசாங்கம் செயற்படாது. எனினும் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் பல உயிர் பலிகளையும் ஏற்படுத்திய மிலேச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகளையும் அதன் பின்னணியையும் கண்டறிவதற்காகவே தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய தேவையுள்ளது. அது ஒரு குற்றமா என கேள்வி எழுப்புகிறோம். அதே நேரம் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் பொது அவசரகால நிலையினையும் நாட்டின் ஜனநாயகத்தை மீறுவதற்காக அரசாங்கம் ஒருபோதும் பயன்படுத்தாது. அத்துடன் விரைவில் குறித்த சட்டங்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்துள்ளார். செம்மணியில் 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என சிறை கைதியாக இருக்கும் சோமரத்ன ராஜபக்ச முன்னர் கூறிய விடயம் இப்போது உண்மையாகவும் நம்பகமாகவும் காணக்கூடியதாக உள்ளது. இப்போது இன்னும் 2 புதைகுழிகள் உள்ளன எனும் கருத்தை கூறுகின்றார். இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இக்கருத்தினை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலையில் 2 விடயங்கள் நாட்டில் மக்களின் கவனத்தில் முக்கிய பேசுபொருளாக உள்ளன. ஒன்று செம்மணி புதைகுழி, மற்றையது சுரேசாலை விடயங்கள். செம்மணியில் 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என சோமரத்ன ராஜபக்ச முன்னர் கூறிய விடயத்துடன் தற்போதைய நிலையை பார்க்கும்போது இன்று 400க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி சந்திரிகா அம்மையாரின் காலத்தின் போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான சாட்சியான சிறையில் இருக்கும் சோமரத்ன ராஜபக்ச இப்போது வாய் திறக்க தொடங்கியிருக்கின்றார். அவரது மனைவி கணவரின் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த விடயம் உண்மையான சாட்சியாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த காலத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகம் தெரிவித்த நிலையில் இந்த சந்தேகத்தை வலிச்சேர்க்கும் வகையில் சோமரத்ன ராஜபக்ச பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். சில நிபந்தனைகளுடன் சுயாதீன விசாரணைக்கு உட்படுத்தும் போது சாட்சியாக பல உண்மைகளை கூறுவேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த 30 ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக பல சாட்சியங்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சில சாட்சியங்களை வாய் திறக்காதவாறு அடைத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவரை நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தும் போது கொலையாளிகள் பற்றியும் இச்சம்பவங்களின் பிரதான சூத்திரதாரி ஜார் என்பதையும் அறிய முடியும். அரசு நல்ல விடயங்களை செய்கின்ற போது, குற்றவாளிகளை கைது செய்கின்ற போது, நீதியை தேடுகின்ற போது, உண்மையை தேடுகின்ற போது நாங்கள் அந்த விடயத்திற்கு ஆதரவளிப்போம். எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் தாங்கள் செய்த குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது துடிக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காவிட்டால் GSP+ சலுகை கிடைக்காமல் போய்விடும் என முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் கூறுகின்றார். அந்த காலத்தில் எத்தனையோ அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்படும் போது சட்டம் தெரிந்தவர் அதிகாரத்தில் அமைச்சராக இருந்தவர் ஏன் வாய் திறக்கவில்லை? இப்போது வாய் திறக்கிறார் என்றால் வடிகட்டி இனவாதத்தை வெளிப்படுத்துகிறார். அறிவுஜீவிகளான பேராசிரியர் ரவீந்திரநாத், சிவராம் நடேசன், சந்திரநேரு, ஜோசப் பரராஜசிங்கம், சுகிர்தராஜன், தம்பையா இப்படி பலர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இப்படி எல்லோரையும் அழித்துள்ளனர். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல இந்த பயங்கரவாத தடை சட்டமானது வினை விதைத்தவர்கள் மீது பாயத் தொடங்கியிருக்கின்றது. ஆகவே இதனை சரியான முறையில், நீதியாக, நியாயமான முறையில் விசாரணை செய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார், செம்மணி படுகொலை செய்த அரச பயங்கரவாதிகள் யார் என்பதனை கண்டறிய முடியும். சோமரத்ன ராஜபக்ச, ஆசாத் மௌலானா போன்றோரை பயன்படுத்தி விசாரணை செய்தால் உண்மை வெளிப்படும் என தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் பணம் வாங்கச் சென்ற கும்பல் ஒன்று செய்த அட்டகாசம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாவட்குழி பகுதியில் கொடுத்த பணத்திற்கு மேல் வட்டி பணம் கொடுக்காத காரணத்தினால் பணம் வாங்கியவர்களுக்கு பணத்தை கொடுத்தவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரவு வேளையில் வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் வீட்டை தாக்கிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கல்முனை தலைமைய போலீஸ் பிரிவில் விசேட திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 32 மோட்டார் சைக்கிள் உட்பட ஒரு முச்சக்கர வண்டி வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சோதனை நடவடிக்கையானது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் இன்று வரை கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர ஆலோசனையில் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வெதமுல்ல வழிகாட்டலில் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சி நெறிப்படுத்தலில் கல்முனை பிராந்திய பதில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் DNP டந்த நாராயண பணிப்புறக்கமைய மேற்கொள்ளப்பட்டது. இந்த திடீர் சோதனை நடவடிக்கையில் கல்முனை சவலக்கடை போலீஸ் நிலைய போலீசார் இணைந்து கொண்டதுடன் சவலக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கல்முனை தலைமைய போலீஸ் நிலைய மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் தொடர் விசேட திடீர் சோதனை நடவடிக்கையில் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர், அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், போக்குவரத்து பிரிவு உள்ளிட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் பங்கேற்று தத்தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். குறிப்பாக இச்சோதனை நடவடிக்கையின் போது மோட்டார் சைக்கிள்கள் கட்டம் கட்டமாக போலீசாரினால் இடைமறிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டன. அத்துடன் வீதி ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைகள் போலீசாரால் வழங்கப்பட்டன. அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஆவணம், காப்புறுதி ஆவணம் இன்றி மோட்டார் சைக்கிளை செலுத்துவது, சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது, தலைக்கவசம் அணியாது செல்வது, ஒரு மோட்டார் சைக்கிளில் 2க்கு மேற்பட்டவர்கள் பயணிப்பது, அதிவேகமாக செல்வது, மிக ஒளி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்பட்டன. மேலும் இவ்விசேட சோதனை நடவடிக்கையில் 75 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் ஆபத்து விளைவிக்கும் நோக்குடன் வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட 117 போக்குவரத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை பொது போக்குவரத்து சட்டங்களை மீறும் நபர்கள், சட்டவிரோத கடத்தல்களுக்கு துணை நிற்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ලබන මාසේ අලුත් නම්බර් ප්ලේට් එනවානේ. මේක ඩුප්ලිකේට්. ඔව්. இறைவரி திணைக்களத்தின் அதிகாரி என போலி அடையாளத்தை காட்டி பணமோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கொம்பனி தெரு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இறைவரி திணைக்களத்தின் அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் பல்வேறு நபர்களிடம் பணமோசடி செய்துள்ளதாக கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கல்கமுவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஆவார். சந்தேக நபர் இதற்கு முன்னரும் இதுபோன்ற பணமோசடி சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். நெற்பயிர் விளைந்து நிற்கும் வயல்வெளியில் குட்டி முள்ளம்பன்றி ஒன்றை செல்லப்பிராணியாகத்தான் பின்னே கூட்டிச் செல்லும் சிறுமியொருவரின் நெஞ்சை நெகிழ வைக்கும் காணொளி தற்போது உலகளவில் மில்லியன் கணக்கான நெட்டிசன்களின் இதயங்களை கொள்ளையடித்து வருகின்றது. இந்த காணொளி சமூக ஊடகங்களில் காட்டு தீயாய் பரவியதை தொடர்ந்து பல நெட்டிசன்களும் சில சமூக ஊடகங்களும் இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் பங்களாதேஷில் இடம்பெற்றது என தவறான தகவல்களை பரப்பி வந்தனர். எனினும் தீவிர தேடுதலுக்கு பின்னர் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என தெரிய வந்துள்ளது. இந்த அழகான காணொளி உண்மையில் புலனர்வு படமாக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளி முதலில் கடந்த ஜூன் 11ஆம் தேதி ஒருவரின் முகநூல் கணக்கில் பதிவேற்றப்பட்டது. இதன் குறிப்பு மற்றும் தலைப்பு முழுமையாக சிங்கள மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. மேலும் அதே முகநூல் கணக்கிலிருந்து அச்சிறுமியும் முள்ளம்பன்றியும் ஒன்றாக விளையாடும் இன்னும் பல பிரத்யேக காணொளிகள் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் என உலகளவில் தவறாக பகிரப்பட்ட போதிலும் மில்லியன் கணக்கான மக்களின் மனங்களை தொட்ட இந்த உன்னதமான அன்பு கதை முற்றிலும் நாம் இலங்கைக்குரிய ஒரு அழகான கிராமிய கதையாகும்.